ஹலோ ஆல், வெல்கம் பேக். இந்த ஐசன்ஹவர் டெக்னிக் இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு ஒரு கிளையன்ட் ப்ராஜெக்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கிளையன்ட் ப்ராஜெக்ட் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்தே ஆகணும். அர்ஜென்ட்டா முடிச்சே ஆகணும். இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். அப்புறமா நீங்க ஒரு டாக்குமெண்ட் பண்றீங்க, இல்ல ஸ்கூல்ல ஹோம் ஒர்க் பண்றீங்க, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா, அதுவும் அர்ஜென்ட்டா முடிக்கணும், முக்கியமா முடிக்கணும். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கோ, இன்லாஸ்க்கோ கன்வே பண்ணணும். இப்பவே பண்ணுங்க, முக்கியமா பண்ணுங்க. அதே மாரி உங்க ஸ்கூல் உங்களோட குழந்தைய ஸ்கூல்ல பிக்கப் பண்ணணும், ஸ்கூல்ல போய் டிராப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு எக்ஸாம்பிள். இது வந்து இம்பார்ட்டன்ட் வொர்க் தான். ஆனா, இப்ப செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட கரியர் டெவலப்மென்ட். நீங்க இப்ப இருக்க ஃபேஸ்ல இருந்து அடுத்த லெவல் ஃபேஸ் டெக்னிக்கல் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்ல ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு ரெடி பண்றீங்க அப்படின்னா, அது நீங்க ஷெட்யூல் போட்டுக்கலாம். இந்த வீக்கெண்ட்ல நான் படிக்கிறேன். இல்ல ஈவினிங் 6 to 9 நான் பண்றேன். அதே மாரி உங்களோட பிசிக் டெவலப்மென்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நாட் அர்ஜென்ட். மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்க எக்சர்சைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் டெய்லி நீங்க ரொட்டீனா பண்ணி ஆகணும். அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்லாட் ஷெட்யூல் போட்டுக்கோங்க. அதே மாரி உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் டெவலப் பண்றது. இது முக்கியம். ஏன்னா, அப்பதான் உங்களோட குரோத் வந்து பார்க்க முடியும். இது ப்ரொஃபஷனல் மட்டும் கிடையாது. நீங்க ஒரு புது வீட்டுக்கு போறீங்கன்னா கூட, உங்களோட சரவுண்டிங்ஸ் கூட நீங்க பழகுறது. இது முக்கியம். ஆனா அர்ஜென்ட் கிடையாது. வாக்கிங் போவேன். அப்போ அவங்கள மீட் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிப்பேன். அப்படியும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்க்கு எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். இது வந்து அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சோசியல் மீடியால போஸ்ட் போடுறீங்க. அது வந்து அர்ஜென்ட்டா பண்ணணும். ஆனா இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுன்னா, அது நீங்க போடுறதுக்கு பதிலா ஒரு அட்மின் வச்சு போடலாம். மீல் பிரிப்பரேஷன் அது அர்ஜென்ட்டா பண்ணி ஆகணும். பட் அவ்வளவா முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் மேக் இட் ஆன்லைன் ஆர்டர்ஸ். ஸோ அது அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட். இந்த தேர்ட் குவாட்ரண்ட்க்கு எக்ஸாம்பிள்ஸ். நான் வந்து Facebookல என்னோட ஸ்டேட்டஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். WhatsAppல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றேன். Instaல போஸ்ட் போட்டாகணும், ரீல் போட்டாகணும். இதெல்லாம் அர்ஜென்ட்டும் கிடையாது, முக்கியமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங் இதனால டெவலப் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. பெட்டர் ரிமூவ் இட். வாட்சிங் டிவிஸ், வாட்சிங் சீரியல்ஸ் அர்ஜென்ட்டும் கிடையாது, இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. ரிமூவ் இட். ஈட்டிங் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுனால உங்களுக்கு பிசிக் டெவலப் ஆக போறதில்ல. உங்களோட ஹெல்த் டெவலப் ஆக போறதில்ல. முக்கியமும் கிடையாது, அர்ஜென்ட்டும் கிடையாது. டெலீட் இட். இதெல்லாம் குவாட்ரண்ட் 4க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த ஸ்விஃப்ட் சீரிஸோட அடுத்த வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும், தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.